ஒட்டுமொத்த இங்க இருக்கின்ற அத்தனை நகரங்களுக்கும் நீர் கொடுக்கிறது. சேலம் மாநகரத்துக்கு காவிரி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காவிரி தண்ணி இல்லைன்னா குடிக்க தாங்க போவீங்க. மேட்டூர் உபரிநீர் திட்டம், அந்த திட்டத்துக்காக எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல ஒரு 550 கோடி ரூபாயில 100 ஏரிகள்ல அந்த உபரிநீர் தண்ணி கொண்டு வருது. தண்ணி வரலாம், அந்த உபரிநீர் திட்டம் நின்று போயிடும். அந்த உபரிநீர் திட்டம் தலைவாசல் வரைக்கும் போகணும். அந்த திட்டம் அதான் அந்த முழுமையான திட்டம். அது ஒட்டுமொத்தம் இந்த சேலம் மாவட்டம் எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்படும். நமக்கு உணவு பாதுகாப்பு வராது, ஃபுட் செக்யூரிட்டி நிச்சயமா இருக்க போறது கிடையாது. டெல்டால மட்டும் கிடையாது, இந்த காவிரினால 60% நமக்கு நெல் உற்பத்தி செய்வது காவிரி. 60% தமிழ்நாட்டுடைய நெல் உற்பத்தியில், அதுல 30% டெல்டாவில் மட்டும். இப்படி இருக்கிற சூழல்ல அது அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காடுகளை அழிச்சுதான் அந்த அணையை கட்ட முடியும், அந்த தண்ணியை தேக்கி வைக்க முடியும். அந்த காடுகள்லாம் 1000 ஆண்டுகள் பழமையான காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட், 300-400 ஆண்டுகளாக இருக்கின்ற மரங்கள், புலிகள் சரணாலயம், அவ்வளோ புலிகள் இருக்கு, அதுல அவ்வளோ யானைகள் இருக்கு, கரடிகள் இருக்கு, அரிய வகையான விலங்குகள் இருக்கு, 4 கொம்பு மான்கு, இப்படிலாம் எவ்வளவு ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல அவசியமே இல்லாத டேம் அவசியமே கிடையாது. ஆனா நாங்க கட்டுவோம் பிடிவாதமா கடந்த காலத்துல செஞ்சதுதான் இப்ப மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கடைமடை மாநிலம், அவங்க முதல் மடை மாநிலம். அக்ரிமெண்ட் படி என்ன, முதல் மடை மாநிலத்தில் எந்த கட்டுமானங்கள் இருந்தாலும் கடைமடை மாநிலத்தில் அனுமதி இல்லாம கட்டக்கூடாது. இதான் இயற்கை நீதி. எல்லா சட்டம் விதிகள் அக்ரிமெண்ட் எல்லாமே உலக அளவில் இதான் நடக்குது. ஆனா கர்நாடகாவில் தலைகீழா நடக்குது. நாங்க கட்டுவோம், நாங்க எதோ பண்ணுவோம். மத்திய அரசும் டிபிஆர் முதல்ல தடை பண்ணாங்க, மத்திய அரசு டிபிஆர்ல. அப்புறம் இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. மத்திய அரசு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எனக்கு 2015 அன்று நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்கள் எனக்கு எழுதிய கடிதம், போய் அந்த அம்மா பார்த்தேன், சொன்னேன் பிரச்சனை சொன்னப்போ எனக்கு கடிதம் எழுதியிருக்கேன், என்கிட்ட இருக்க கடிதம். அந்த கடிதம் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபிஆருக்கு கூட தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம கர்நாடகாவில் டிபிஆர் அவங்க செயல்படுத்த முடியாது. விரிவான திட்ட அறிக்கையை அதுக்கும் தமிழ்நாடு அனுமதி, கடைமடை மாநிலம் தமிழ்நாடு அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது. லெட்டர் என்கிட்ட இருக்கு, கடிதம் இருக்கு என்கிட்ட. இப்படி இருக்கிற பட்சத்தில் அது உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன, நம்ம சரியான முறையில் வாதாடல. நல்ல வாதாடி இருந்தா நிச்சயமா நல்ல அட்வொகேட்ஸ் வச்சிருந்தா இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தா நிச்சயமா உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அனுமதி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க இந்த தீர்ப்புல, இது டேம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது, இது டிபிஆருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், ஈகாலஜிக்கல் டிசாஸ்டர். 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சிட்டு ஒரு டேம் கட்டுறது. அதனால இது ஒரு பொழுதும் விடக்கூடாது. இதுல சட்ட ரீதியா அரசியல் ரீதியா எல்லாம் அணுகணும். இது அதுக்காக தான் நான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு, இது அரசியலோ அதுக்கு எதுவும் கிடையாது இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய பேருக்கு இது பிரச்சனை என்னன்னு தெரியல, இதுக்கு புரிதல் இல்ல. என் கர்நாடகாவில் தானே டேம் கட்டினா, கடல்ல போற தண்ணி டேம் கட்டினா என்னன்னு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க கட்டிட்டாங்கன்னா நம்ம முடிஞ்சு போச்சு, பாலைவனம் ஆயிடும், குடிநீர் பற்றாக்குறையாகும். நேற்று கூட ஒரு கடுமையான வார்த்தை பேசணும் நேற்று பிரச்சாரத்தில், ஈகோசைட் ஜெனோசைட். இப்ப ஜெனோசைட்னா என்ன? இனப்படுகொலை. இங்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில குண்டு போட்டு தான் அங்க இனப்படுகொலை செஞ்சாங்க. இங்க தண்ணியை நிறுத்தி இனப்படுகொலை செய்கின்ற ஒரு சூழல். தண்ணியை நிறுத்தினாங்கன்னா நம்ம பசி பஞ்சம் பட்டினி, குடிக்கிற தண்ணி இல்ல. அதே போன்றுதான் ஒரு சிச்சுவேஷன் வரும் நாளைக்கு. நான் நாளைக்குன்னு சொன்னா அடுத்த 20, 30, 40 ஆண்டுகள்ல அடுத்த தலைமுறைகளுக்கு ஒன்னும் கிடைக்காது. அவங்க நல்லா உஷாரா இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே இங்க தேக்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதல் மடை மாநிலத்தில். அதனால இன்னைக்கு நம்ம சத்தம் போடல, இன்னைக்கு பிரச்சனை பண்ணல, இன்னைக்கு நிறுத்தலன்னா காலங்காலமா வருங்கால சந்ததியினர்கள் நம்மள மன்னிக்க மாட்டாங்க. இவங்க 71, 72, 73 திமுகவில் அங்க டேம கட்ட விட்டாங்க பாரு, அது மாதிரி நம்மள விட மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு. அது கடந்த காலத்தில் எவ்வளவு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த வெள்ளக்காரன் காலத்தில் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா 75% தண்ணியை தமிழ்நாட்டு கொடுக்கணும், காவிரி தண்ணியை. 23% மைசூர் மகாராஜா, 2% ட்ரவாங்கோர் மகாராஜா.
இதுதான் அப்போ இருக்கிற அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் 24 அக்ரிமெண்ட், 2 டேம் நீங்க இங்க கட்டிங்க, நாங்க கேஆர்எஸ் கட்டிக்கிறோம், இங்க மேட்டூர் கட்டிக்கிறோம், இதெல்லாம் பல அக்ரிமெண்ட். அது உள்ள போக விரும்பல நான். அதனால இந்த ஒரு விழிப்புணர்வுல இங்க ஊடக நண்பர்களுடைய ஒரு ஒரு சப்போர்ட் எனக்கு. ஏன்னா இது நம்ம பிரச்சனை. இது நான் நேற்று கூட சொன்னேன், ஜல்லிக்கட்டு வந்து அது ஒரு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், கலாச்சாரம். இதுல நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கும் ஜல்லிக்கட்டே பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா மேகதாது வந்து அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பாதிப்பு. நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன் கிடையாது. எல்லாருக்கும் பாதிப்பு. என்ன ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு, எல்லாமே எல்லாருக்கும் பிரச்சனை. அது அல்ல, இது ஒரு பண்ணணும். அடுத்தது வந்து சட்டமன்றத்தில் சமீபத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தில் வந்து ஒரு அடெண்டம் ஒன்று கொடுத்தாங்க. அதில் திருத்தம் ஒன்று. அந்த திருத்தத்தில் மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது தவறான ஒரு முடிவு. இது ஏன்னா மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றம் எப்படி ஏத்துப்போம்? நீங்க ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேகதாது ஏத்துக்கணும், அடுத்த ஸ்டெப் நடுவர் மன்றம், அடுத்த ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க ஏத்துக்கல, ரெண்டாவது ஸ்டெப் எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இது தவறான ஒரு தீர்மானம், திருத்தம். அது திருத்திக் கொள்ளணும். ஏன்னா இது கர்நாடகா தான் அட்வான்டேஜ். இது கர்நாடகா கோரிக்கையை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் சட்டமன்றத்தில். நாளைக்கு கர்நாடகாவில் நாங்களும் மேகதாது நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் சொல்லி, அப்புறம் நடுவர் மன்றம் ஃபார்ம் பண்ணி, நடுவர் மன்றத்தில் 70 டிஎம்சி வேண்டாம் 65 டிஎம்சி நீங்க கட்டிக்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளே ஏத்துக்கிட்டோம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு போறாங்க. மத்திய அரசு நம்மளை சப்போர்ட் பண்ணாது. மத்தியில் இருக்கிறது தேசிய கட்சிகள், கர்நாடகாவில் ஆளுகின்ற தேசிய கட்சிகள், தமிழ்நாட்டு ஆளுகின்ற மாநில கட்சிகள். ஆனா தேசிய கட்சிகள் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? கர்நாடகாவில் இருக்கிற தேசிய கட்சிகள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு யாரும் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. நமக்கு ஒரே சட்டம் தான். உச்சநீதிமன்றம், நடுவர் மன்றம், கிரீன் ட்ரிபியூனல், பசுமை தீர்ப்பாயம், இதெல்லாம் போயிட்டு பல வழக்குகளை போட்டு அடுத்த 50 ஆண்டு காலம் தள்ளி போட்டுட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு இது. ஏன்னா டைரக்டா நமக்கு ஒரு தீர்வு ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறாங்க. 2033 வரைக்கும் இது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் அதே சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க டிபிஆர் தயார் பண்ணுங்க. அப்ப இது முரணான கருத்து. இது 33 வரைக்கும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல இல்ல டிபிஆர் தயார் பண்ண என்ன அது? அப்ப இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதே போன்ற மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் மந்தமான் தீவுல வந்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு மத்திய அரசு அந்த திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராஜெக்ட், எக்கனாமிக் ப்ராஜெக்ட், டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட், எல்லாமே அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அது அதுல என்னன்னா அந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ல வந்து அது ஒரு பகுதியான ஒரு காடுகளை அழிச்சு அந்த திட்டத்தை கொண்டு வரது ஒரு சின்ன பகுதியில். அதை வந்து ராகுல் காந்தி எதிர்க்கிறார். ஏன்னா சுற்றுச்சூழல் அங்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாரு. அதை நான் அவர் கருத்தை நான் மதிக்கிறேன், அது அவர் கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நானும் வந்து ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட் தான், நிச்சயமா ஏத்துக்கிறேன். எங்க காடு அழிச்சாலும் தவறு. அதே ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டு அழிப்பாங்க. அந்த திட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கணும். கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கிட்ட சொல்லி இந்த திட்டம் வேண்டாம், இது வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், வனவிலங்குகள் பாதிக்கப்படும், எக்கனாமி, பயோடைவர்சிட்டி, என்வாயர்மெண்ட் எல்லாம் பாதிக்கப்படும், அதெல்லாம் திட்டத்தை கொண்டு வராதீங்கன்னு அதே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லணும். ஏன்னா அங்க ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. என்வாயர்மெண்ட் அங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான், ரெண்டும் இந்தியாவில தான் இருக்கு. இன்னைக்கு எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றாங்க, சூப்பர் எல் நினோ எஃபெக்ட் சொல்றாங்க. நம்ம காடுகள்லாம் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மழை கூட வரப்போறது இல்லை. பிற்காலத்தில் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் பிற்காலத்தில் இப்பயே நடந்துட்டு இருக்குது. அதனால இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், ஒரே அணியில் இருக்கணும், மக்களுக்கு இது தெரியப்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த நடைபயணத்தை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருக்கா? டைவர்ட் பண்ணாதீங்க, இதுதான் மெயினான இஷ்யூ. உடனடியா என்னன்னா பல விதமான வழக்குகள் போடணும். ஒரு உதாரணம், கேரளாவில்
அந்த முல்லை பெரியார் அணையில அவங்களே வந்து பலவிதமான என்வாயர்மெண்டலிஸ்ட், இக்காலஜிஸ்ட், அப்புறம் சீஸ்மிக் சயின்டிஸ்ட், அப்ப இவங்க எல்லாரும் ஒவ்வொரு வழக்கு போட வச்சுறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பாக்குறப்போ அதுக்கப்புறம் அது அப்பீல் இருக்கு, அதுக்கப்புறம் அப்பீல் ஏகப்பட்டது. இதை ஒன்னு டிலே பண்ணிட்டு இருக்கணும். இது ஒரு விதமான ஒரு பேக்டோர். இது ஒன்னு. ரெண்டாவது, இந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும். தீர்மானம்னா அந்த திருத்தம், அந்த திருத்தத்தை திரும்ப பெறணும். அடுத்தது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும். அடுத்தது அத்துணை தலைவர்களும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் பிரதமரை பார்க்கணும், நீர்வளத்துறை அமைச்சர் பார்க்கணும், அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும், தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். இல்ல, அடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை தெரியணும், தெரியப்படுத்தணும். பல பேருக்கு தெரியல, இதனுடைய முக்கியத்துவம் தெரியல. அதனாலதான் எனக்கு அது சில ஊருக்கெல்லாம் போனா என்ன மேகதாது என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வந்து இன்னைக்கு இது வந்து 50 ஆண்டுகளுக்கு இல்லை, இன்னைக்கு நாளைக்கு பாதிப்பு, இன்னைக்கு பாதிப்பு. அதனால இது எல்லாத்துக்கும் எதிராக அவங்க கட்டுறாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். உச்ச நீதிமன்றம், கிரீன் ட்ரிபியூனல், ஒன்னு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நல்ல ஒரு என்வாயர்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ், வாட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் போட்டு அட்வொகேட்ஸை நம்ம நியமனம் பண்ணி தமிழ்நாடு அரசு இது ஒரு ரொம்ப சீரியஸா இதை எடுத்துட்டு போகணும். ஏன்னா நம்ம கேஷுவலா அவங்க தமிழ்நாடு அனுமதி இல்லாம கட்ட முடியாது அப்படிலாம் சொல்லி சில பேர் சொல்றாங்க. ஆனாலும் கடந்த காலத்துல அனுமதி இல்லாம கட்டிட்டாங்க. அவங்க கட்டி முடிச்சதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றது, இல்ல அவங்க தண்ணிக்காக இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. தண்ணிக்காக நீங்க 70 டிஎம்சி ப்ராஜெக்ட் எதுக்கு கொண்டு வரீங்க? நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்க தண்ணிக்காக நாங்க கொண்டு வரோம். நாளைக்கு இதை பாசனத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா நம்மளால எதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன கேஸ் போடுவோம், ஒரு போராட்டம் பண்ணுவோம், அவ்வளவுதான். அவங்க நீ ஏதாவது பண்ணிட்டு போ, நான் இதை தண்ணியை நான் பயன்படுத்துவேன், என்ன யாரும் கேட்க முடியாது, இது ஏன் தண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொன்னு, டி.கே. சிவகுமார் அவர்கள் இருந்து இப்ப என்னன்னா 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்காக அவர் சிஎம் இருக்காரு. இப்போ அந்த சிஎம் தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சட்டமன்ற தொகுதியில் தான் இந்த மேகதாதான கட்டப்பட திட்டமிட்டு இருக்கிறாங்க. கனகாபுரா தொகுதி, மாண்டியா டிஸ்ட்ரிக்ட். அப்ப இதுலதான் கடந்த முறை அதிகமா சீட் ஜெயிச்சாங்க. இப்பயும் அடுத்தது அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் போட்டு, ஒரு கன்சல்டேஷன் போட்டு, காவேரி பிரச்சனை மேகதாதுன்னு சொன்னா எல்லா மக்களும் சேர்ந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த எண்ணத்துல தான் இப்ப அடுத்த 1.5 வருஷமா இன்னும் தீவிரமா பேச போறாரு. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. மத்திய அரசு இதை எதிர்க்காது. ஏன்னா அவங்க நாளைக்கு கர்நாடகாவில் ஆட்சிக்கு வரணும்னு அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இது எதிர்த்தா ஓஹோ காவிரி எதிர்க்கிறாங்கன்னு அதுல ஒரு அரசியல் பண்ணுவாங்க உள்ள கர்நாடகாவில். அதனால இது வந்து நமக்கு பெரிய பாதகம். அது அல்ல, மக்களுக்கு தெரியணும், மக்களும் வரணும். இது வந்து ஒரு பெரிய ஒரு இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் சேலஞ்சஸ் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் மேகதாதுவான நிச்சயமா கட்டக்கூடாது. ஏதுங்க கர்நாடகா நிச்சயமா அது, ஏன்னா இதுல ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது. இல்ல அவங்களும் சுலபமா கட்ட முடியாது. ஆனாலும் கடந்த காலத்துல நம்ம அனுபவத்தை பார்த்துட்டு எதுவுமே நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் நீங்க வராதீங்க திருப்பின்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கர்நாடகா கொடுக்கிற டிபிஆர் நீங்க அதை நடைமுறைப்படுத்துங்க, நீங்க டிபி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்னன்னு தெரியல. அப்ப மத்திய அரசும் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கும், ஏன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அங்க இருக்குது. அதுல அப்போ நம்ம தான் வில் பி லெஃப்ட் பேக். கர்நாடகா கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, தமிழ்நாடு வாங்குற இடத்துல இருக்கிறோம், பெற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம். அதனால நம்ம வந்து பிளெக்ஸ் பண்ண முடியாது மசில்ஸ் எல்லாம். அவங்க என்ன வேணா செஞ்சாலும் செய்வாங்க, கடந்த காலம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால இது அது ஒரு அரசியல் காரணம் ஒண்ணு. ரெண்டாவது, நாளைக்கு உண்மையிலேயே ஏதாவது ஒண்ணு வேகமா அது நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது அதுதான் கேட்கணும். இப்போ கடந்த திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா 71, 72, 73 3 டேம் கட்டினாங்க. அப்ப கேட்கலையே, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒண்ணு போட்டாங்க, அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மையார் வந்து மிரட்டினாங்க, ஆட்சியை கவுத்துருவோம், நீங்க ஆட்சியிட அமைதியா இருந்துட்டு போயிட்டாங்க. கச்சத்தீவு மாதிரி இப்படிதான் நடந்தது, இதுவும் அதே போன்றுதான் நடந்தது. இல்ல அதனால இப்போ நமக்கு அப்ப வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன் வேற.
இதுல எல்லாமே சேர்ந்து அதுக்காக தான் இதனுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவம் இது வந்து பல பேருக்கு தெரியல. தெரியறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். இது அரசாங்கம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஏதோ குடிநீர் திட்டம்னு அந்த மனநிலையில போவே கூடாது. குடிநீர் திட்டம்னா நீ 5 TMC, இன்னொன்னு குடிநீர் திட்டத்துக்கு அவங்களுக்கு பெங்களூருக்கு தேவை இன்னும் 5 TMC. இந்த 5 TMC இப்ப இருக்கிற டேம்ல இருந்து எடுத்துட்டு போறது. KRS டேம், கபினி, ஏமாவதி 4 டேம் இருக்கு, பெரிய டேம். அங்க இருந்து எடுத்துட்டு போலாமே. சென்னைக்கு வந்து காவிரி தண்ணி வருது, கிருஷ்ணா தண்ணி வருது. கிருஷ்ணா தண்ணி எங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வருது? 300 கிலோமீட்டர் தள்ளி வருது கிருஷ்ணா தண்ணி வருது. அப்போ பெங்களூருக்கு இப்போ KRS டேம் வந்து 150 கிலோமீட்டர் தான் இருக்கு. 150 கிலோமீட்டர்ல இருந்து எடுத்து வர முடியாது, தண்ணி எடுத்து வர முடியாதா? இப்ப எடுத்துட்டு வராங்க. இன்னும் கூடுதலா எடுத்துட்டு போறது யாரு தடுத்தா அவங்கள? ராசி மணல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள டெக்னிக்கலா இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. ஆனாலும் அதுல வந்து 20% தான் தமிழ்நாட்டு பக்கம் வரும், 80% கர்நாடகா பக்கம் போகும். அந்த கர்நாடகா பக்கத்துல பள்ளம் அதிகம், அந்த தண்ணி போகும். இன்னைக்கு இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டா கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க, நீங்க ராசி மணல் கட்டிக்குங்க, நாங்க மேகதாது கட்டிப்போம். அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க மேல இருக்கிற தண்ணி அது. அதுக்கப்புறம் இங்க தண்ணி ராசி மணலுக்கு தண்ணி வராது, மேட்டூர் அணைக்கும் தண்ணி வர போறது இல்ல. இல்ல அது வேற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப ஜனகராஜ் அவங்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அவங்களாம் இந்த ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். 2 பேருமே கட்டக்கூடாது, அவ்வளவுதான் இப்போதைக்கு. ஏன்னா அது அவங்க சுலபமா நீ கட்டிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நாங்க இது கட்டிக்கிறோம். செயல்பாடு எப்படி சார் இருக்கு இந்த விஷயத்துல? குறிப்பா சாமி கும்பிடுறதுக்காக கர்நாடகா போறாரு முதலமைச்சர். இப்ப இந்த விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு ஆதரவா சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இது தாவேகா அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? இல்ல, இந்த சட்டமன்றம் தீர்மானம் பாத்தீங்கன்னா இது வந்து உதயநிதி அவர்கள் தான் கொண்டு வந்தது இந்த திருத்தத்தை. அவர்கிட்ட யார் சொன்னாங்களோ எங்களுக்கு தெரியல. அந்த தீர்மானமே சரியான முறையில் நிறைவேற்றல. அவர் ஒரு திருத்தம் கொண்டு வந்தா, தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்தா அது எல்லாரும் ஓட்டெடுப்பு நடத்தணும், வாக்கெடுப்பு நடத்தணும். அது பண்ணல. ஆனா தீர்மானமே வந்து சரியான முறையில் வந்து நிறைவேற்றல. அது அல்ல, இவங்களுக்கெல்லாம் யார் சொன்னான்னு எங்களுக்கு தெரியல. இல்ல, சாதாரணமா யாரோ புரிதல், எல்லாருக்கும் புரிதல் இருக்கும். எல்லாருக்கும் என்னன்னா, நீங்க நடுவர் மன்றம், நீ ஒரு மேகதாது ஏத்துக்காதப்போ மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? அது என்ன, அது ஒரு குடிநீர் திட்டமா இருந்தாலும் எந்த திட்டமா இருந்துட்டு போட்டோம். அவங்க சும்மா ஒரு தவறான கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேகதாது வந்து 70 TMC குடிநீருக்காக நாம் பயன்படுத்துவோம். எங்க எவ்வளவு நாள் எவ்வளவு பயன்படுத்த முடியும் பெங்களூருக்கு? இல்ல, சாமி எங்க வேணா யார் வேணா எங்க வேணா போலாம். நான் சொல்றது இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு பண்ணணும். இப்ப நம்ம பட்ஜெட் செஷன் வருது இல்ல, அதுக்கு முன்பு வரணும், அது பண்ணணும். அனைத்து கட்சி கூட்டணிங்க அந்த சாதி வரையான கணக்கெடுப்பு. இப்ப இது தொடர்பா இது நீங்களே கூட முன்னெடுத்து உங்க தீர்மானத்தை ஏத்துக்கிட்டு இப்ப இந்த மேகதாது சம்பந்தமா நான் தான் அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் கூட்டம் சென்னையில என் தலைமையில நடந்தது. கிட்டத்தட்ட வந்து 67 விவசாய சங்க தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை முக்கிய தலைவர்கள் வந்து கலந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் விவாதம் பண்ணி மேகதாது இந்த கடன் தள்ளுபடி செய்யணும், முழுமையா தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அத்தனையும் எல்லாமே பேசி அதெல்லாம் எடுத்துட்டு அரசாங்கத்தை எடுத்துட்டு நாங்க போயிருக்கிறோம். நான் இன்னும் அழுத்தம் நாம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு கூட இங்க தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க வந்திருக்கிறாங்க. அதுலயும் விவசாய பட்ஜெட்டுக்கு வந்து தனியா என்னென்ன கருத்து கேட்கிற கூட்டம் நடக்குது. இங்க அமைச்சர் வராருங்க. அதுல நாங்க ஒரு 13 கோரிக்கைகள் விவசாய பட்ஜெட்ல சேர்க்கணும். அந்த கோரிக்கைகள் நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க வந்து அது அங்க பேச போறாங்க அந்த கோரிக்கைகள்லாம். அப்போ இதெல்லாம் இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். புதுசா தலைவர் வந்திருக்காங்க காங்கிரஸ், தமிழ்நாட்டு காங்கிரஸ், அவர்கிட்ட தான் கேட்கணும், இந்த கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி அவர்கிட்ட சொல்லுங்க. மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தியோடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவருடைய அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன்னா நானும் ஒரு என்வாயர்மெண்டலிஸ்ட் தான். அங்கு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் காட்டுற அந்த ஒரு அவசரம்
இந்த மேகதாது அணைக்கு காட்டணும் அவர். அவரு மாணிக் தாகூர் வந்து அந்த விஷயத்துல வந்து அரசியல் ரீதியா தானே எங்களை தொட்டா நாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கணும் பாமகவையும் அவரு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் பிரச்சனைக்காக ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறீங்க, ஆனா அது அரசியல் ரீதியா அவர் பதில் தெரிவிக்கிறாரு. இது வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டு தான் எடுத்துக்கணும் அது. நான் சிரிக்கிறேன்ல, அதான். ஆமா, இதுதான் நாளைக்கு போட்டு காமிப்பீங்க நீங்க.